Hello, class 6 Mathematics Olympiad workbook la ulla problems paakalam. Chapter 7 fractions. In the chapter la already 15 problems paathirukom namba. Okay va? 15 problem oda videos oda link வந்து description la irukku. Adha check பண்ணிக்கங்க. இப்ப 16 problemல இருந்து பார்க்கலாம். Problem number 16. What fraction must be subtracted from 12 3 by 5 to get 7 5 by 6? So, என்ன கேட்டிருக்காங்க 12 3 by 5 லேந்து எந்த ஃப்ராக்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணா 7 5 by 6 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன மீனிங்? we know that நமக்கு என்ன தெரியும் 10 minus 7 is equal to 3 அப்படின்னா 10லேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணால் 3 கிடைக்கும் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? 10லேருந்து இந்த ஆன்சர் 3யை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 7ஐ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 10லேருந்து எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சிமிலர்லி இங்கே என்ன பண்ணலாம்? இந்த ஃப்ராக்ஷன்லேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த ஃப்ராக்ஷன் கிடைக்கும் அப்படின்னா ஸோ நம்ம ஆன்சரை கொஷினில் சப்ட்ராக்ட் பண்ணிக்க வேண்டியதான். 12 3 by 5 minus 7 5 by 6. ஸோ இப்போ மிக்சர் நம்பராக இருக்குது, இது எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும்? ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டா 63 by 5, இங்கே 47 by 6. இப்போ 5 6ன்னு இருக்குது டினாமினேட்டரில். 5 6ஓட எல்சிஎம் 5 into 6. காமன் ஃபேக்டர் என்ன? காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்னா டினாமினேட்டரில் உள்ள நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம்க்கு டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? 5 6 are 30. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம்? 5ஐ வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 30 வரும். ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே 6ஐ வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 30 வரும். ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ டினாமினேட்டரில் 30 மாறாது, எல்சிஎம் எடுத்துட்டோம். ஸோ நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணால் 63 into 6 378, 47 into 5 235. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 143 by 30. இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஒவ்வொன்றும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ப்ராக்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ண தான் ப்ராப்ளம் சால்விங் அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 143 divided by 30. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷனில் நமக்கு 143 divided by 30ன்னு இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃப்ராக்ஷனை அகெயின் நம்ம மிக்சர் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், ஏன்னா காமன் ஃபேக்டர் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ 4 30s are 120. நமக்கு தெரியும்ல 30 நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வந்தால் 100 அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 4 30s are 120. அப்போ பேலன்ஸ் வந்து 143ல் 120 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 23. ஸோ 23 by 30. ஓகேவா? ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், 423 by 30 இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, so next problem, a student was asked to find the sum of 235 and 134, but he made a mistake and subtracted 1 3 by 4 from 2 3 by 5. Find the sum of the result he obtained and the correct answer. So என்ன சொல்லியிருக்காங்க? Students was asked to find sum of these two fraction. ஓகேவா? இப்போ சம் ஆஃப் தீஸ் டூ ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சம் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணலாம்? சம் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது? இந்த மிக்சர் நம்பரை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 13 by 5, இதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 7 by 4. அப்போ 5க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 20. 5ம் 4ம் காமன் ஃபேக்டர் பாருங்கள் என்ன தான் இருக்குது? 1 தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அதனால 20. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் மெத்தட் சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் நமக்கு 87 by 20 ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? பட் ஹி மேட் ஏ மிஸ்டேக் அண்ட் சப்ட்ராக்டட் 1 3 by 4 ஃப்ரம் 2 3 by 5. இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டான். அப்போ இதுலேருந்து இதை நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணால் அதுவும் இந்த சேம் நம்பர் தான். இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிளை மட்டும் மாற்றி நம்ம போட்டோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து 17 by 20. ஸோ எல்சிஎம் எல்லா சிம்பிளிஃபிகேஷன் சேம் தான், இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ். ஸோ அப்போ 17 by 20. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? சம் பண்ணணும். எதை ரெண்டையும் சம் பண்ணணும்? த ரிசல்ட் ஹி அப்டைன்டு,
அவன் தப்பாக கண்டுபிடிச்ச ஆன்சரையும் கரெக்டான ஆன்சரையும். ஸோ அவன் தப்பாக கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து 17/20, கரெக்டான ஆன்சர் வந்து 87/20. ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 104/20 வருது. ஸோ அப்போ 104/20 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடக்கூடாது, இதில் அப்படியே மிக்சர் நம்பர் போடுறேன் அப்படின்ட்டு 4/20 இதில் மிக்சர் நம்பர் போட்டால் என்ன வரும், 5 போடுவோம். அடுத்து வந்து 4/20 பேலன்ஸ் 5 20s are 100 பேலன்ஸ் 4/20ன்னு போடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்படி போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் ஃபேக்டர் இருக்குது. காமன் ஃபேக்டர் இல்லைன்னா தான் நம்ம அதை மிக்சர் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். அதர்வைஸ் அதை முடிஞ்ச வரையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 104/20ன்னா 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 10 2s are 20, 52 2s are 104. அகெயின் 2ஆல் 5 2s are 20, 26 into 2 52. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 26/5 வருது. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுதான் இப்போ காமன் ஃபேக்டர் இல்லை, அதனால இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சர் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 5 5s are 25 பேலன்ஸ் 1/5. ஓகே, ஆன்சர் பாருங்கள் 5 1/5 தான் ஆன்சர். ரைட்? Next problem, Mihir's office is 2 3/4 km from his house. He walked some distance and then took an auto rickshaw for 1 2/3 km. How far did he walk? Okay. So இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது மெஹிர்ஸோட ஹோம்னு வச்சுக்கலாம், இது ஆஃபீஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஹோம்லேருந்து ஆஃபீஸுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 2 3/4 கிலோமீட்டர். ஓகே, அவன் ஹோம்லேருந்து என்ன பண்ணியிருக்கான், கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வந்திருக்கான். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் இந்த இடம்னு வச்சுக்கோம், இந்த இடத்துலேருந்து ஆட்டோ ரிக்ஷா எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ ஆட்டோ ரிக்ஷாலேருந்து ஆஃபீஸுக்கு போனதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 1 2/3 கிலோமீட்டர். 1 2/3 கிலோமீட்டர். ஓகே, ஸோ அப்போ ஹோம்லேருந்து ஆஃபீஸுக்கான டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹோம் டு ஆஃபீஸ் என்ன அப்படின்னா 2 3/4. அவன் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோக்கான டிஸ்டன்ஸ், ஆட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போன டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1 2/3 கிலோமீட்டர். அப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன, அவன் ஹோம்லேருந்து தான் இவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கான். அவன் நடந்து ஹவு ஃபார் டிட் ஹீ வாக், அவன் எவ்வளோ தூரம் நடந்து போனான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து அவன் ஆட்டோ ரிக்ஷா எடுத்துகிட்டு போன அந்த டிஸ்டன்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அவன் நடந்து போன டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். அப்போ 2 3/4 மைனஸ் 1 2/3. ஓகே, ஸோ இதை நம்ம அடுத்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மிக்சர் நம்பரை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். 11/4 இதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 5/3. அப்போ 4 and 3, 4க்கும் 3க்கும் காமன் ஃபேக்டர் 1. ஸோ நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம், எல்சிஎம் கிடைச்சிரும் 12. அப்போ 12 கிடைக்குது அப்படின்னா இது ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 13/12. 13/12னா விச் இஸ் ஈக்குவல் டு இது என்ன பண்ணுறோம், எகெயின் மிக்சர் நம்பராக கன்வெர்ட் பண்ணோன்னா 1 கிலோமீட்டர். இப்போ 13/12 கிலோமீட்டர்னு சொல்லலாம். இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள். ஆப்ஷனில் 13/12 கிலோமீட்டர்னு இருந்ததுன்னா அதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே இல்லை, அதனால நம்ம இதை என்ன பண்ணுறோம், எகெயின் மிக்சர் நம்பராக கன்வெர்ட் பண்ணி காட்டுறோம் 1/12 கிலோமீட்டர். Okay, so option D. Next problem, how many 1/3 needs to be added to 313 to make 21? Okay va, so என்ன questionல கேட்டிருக்காங்க how many 1/3. அப்ப how many 1/3 needs to be added 313 to make 21. அப்போ how many 1/3ன்னே கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு எத்தனை 1/3ன்னு தான் தெரியாது, அதை வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது 20 1/3 2 1/3 10 1/3 அதுதான் நமக்கு தெரியாது. ஓகேவா? சரியா? அப்போ how many 1/3 needs to be added to 3 1/3 to make 21. ஸோ அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இங்கே இருக்கிற டேர்ம் எல்லாம் ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ 21 மைனஸ் 3 1/3.
ஓகே 21 மைனஸ் இப்போ இந்த மிக்சட் நம்பரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10/3. இப்போ 21 மைனஸ் 10/3னா இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா மீனிங். ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? காமன் ஃபேக்டர் 1 இருக்கிறதுனால எல்சிஎம் வந்து 3 தான் வரும். ஸோ அதனால இங்கேயும் 3ஆல் இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். இது பேசிக் மெத்தட். ஸோ டினாமினேட்டரில் 1 இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 எடுத்துகிட்டு போய் இந்த நியூமரேட்டரில் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் ஆகி கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கும்போது இங்கே உள்ள டினாமினேட்டரை டைரெக்டாக இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். வை? பிகாஸ் 1 இன்னொரு நம்பர் இருந்ததுன்னா அதோட எல்சிஎம் வந்து இன்னொரு நம்பராக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன வருது? 63 மைனஸ் 10 எல்சிஎம் வந்து 3. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 53/3. ஓகே. ஸோ இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் என்ன வருது? இது 53/3. ஓகே, இங்கே லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? x1/3. அப்போ இந்த 53/3 we can write 53 into 1/3 எழுதலாமா? ஸோ அப்போ 53 into 1/3. ஓகேவா? அப்போ how many 1/3 அப்படின்னா 53 1/3 needs to be added 313 to make 21. Okay, answer is x is equal to 53. Right? ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் A. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ இஃப் 5 box 2/7 ஈக்குவல் டு 1/5/7. ஓகேவா? இந்த மிஸ்ஸிங் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ 5 மைனஸ் திஸ் நம்பர் ஈக்குவல் டு 1/7னா இங்கே இருக்கிற வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோன்னா அன்னோன் வேல்யூவை ஒரு சைடும் நோன் வேல்யூவெல்லாம் ஒரு சைடும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த அன்னோன் வேல்யூ இருக்குது, இதை வந்து நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஃபுல்லாக எல்லாமே நோன் வேல்யூ தானே, இது லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி இங்கே ப்ளஸ் சைன் இருக்கா, அப்போ இதை எடுத்துகிட்டு வரும்போது இங்கே எப்படி வரும்? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸாக வந்துடும். -1/5/7 ஈக்குவல் டு இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2/7. ஓகே, இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5 மைனஸ் இதை இப்போ மிக்சட் நம்பரை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 7 + 5 12/7 இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் 2/7. எகெயின் இப்போ லாஸ்ட் ப்ராப்ளத்தில் சொன்ன மாதிரி இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ 5 7s are 35 minus 12/7 2/7. 35 minus 12 23. by 7 which is equal to box by 2/7. ஸோ இப்போ பாருங்கள் 23/7 23/7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் எதுவும் இல்லை. காமன் ஃபேக்டர் எதுவும் இல்லைன்றதுனால நம்ம இந்த ஃப்ராக்ஷனை மிக்சர் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா 3 7s are 21. ரைட், 3 7s are 21. பேலன்ஸ் என்ன? 2/7 which is equal to box 2/7. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ராக்ஷன் 2/7 இருக்குது, இங்கே ஃப்ராக்ஷன் 2/7 இருக்குது, இங்கே ஹோல் நம்பர் 3, இங்கே ஹோல் நம்பர் பாக்ஸ். அப்போ பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அதாவது மிஸ்ஸிங் வேல்யூ இஸ் 3. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? அப்போ 2 சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இங்கே 3/2/7னா இங்கேயும் 3/2/7 தான். ஸோ ஃப்ராக்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஹோல் நம்பர் என்னது? ஹோல் நம்பர் 3. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தான் 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் எத்தனை தடவை வேணாலும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற மாதிரி போட்டு பாருங்கள். ப்ராப்ளம் போட்டு பார்க்க தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் அப்போ ப்ராப்ளம் சால்விங் அப்போ ஃப்ளோ கடன்னு வரும். சரியா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ப்ராக்ரஸ், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எவ்ரிடே மேத்தமேட்டிக்ஸ் அச்சீவர் செக்ஷன் பார்க்கலாம்.
Bye-bye.